அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க, என்னோடய 10 மந்த் பேபியோட நான் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். காலையில் எனக்கு வந்துட்டு சீனிக்கிழங்கு அவிச்சு வச்சுட்டேன். சீனிக்கிழங்கு சாப்பிட்டோன்னே அவனை கொஞ்சம் நேரம் வெளியே விளாத்திட்டு இருந்தேன். ரோட்டில் பறக்க பார்த்துட்டு இருந்தோம் 2 பேரும். அப்புறம் வாடா தூங்க போகலான்னு சொல்லிட்டு அவனை தூங்க வச்சுட்டு, ஆனால் தூங்காமல் தொட்டியில் வந்து அங்கேயும் இங்கேயும் ஆடிட்டே இருந்தான். காலையிலே வேலை கிடக்கு, இப்படி இவன் தூங்காமல் இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட தம்பியை கொடுத்துட்டு நான் பாட்டில் துவைக்க கிளம்பிட்டேன். தம்பி துணி என் துணி தான் கொஞ்சமாக இருந்துச்சு. சைடில் பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு, வெயில் மழைப்படாத ஒரு இடத்துல துணியெல்லாம் காய போட்டுட்டு அதுக்குள்ளே தம்பி எழுந்துச்சிட்டான். ஆனால் ஒர்க்கு முடிஞ்ச பாடம் இல்லை. க்ளீனிங் ஒர்க் எல்லாமே அப்படி அப்படியே இருந்துச்சு. அதுக்குள்ளே சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி சிக்கன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு சிக்கன் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா சோறு, சிக்கன் குழம்பு, அப்புறம் சிக்கன் ஃப்ரை. வீட்டில் சாப்பாடு பண்ணுறவங்களுக்கு இருக்கிற ஒரே பெனிஃபிட் என்னென்னா ஃபஸ்ட்டெல்லாம் சுட சுட நல்லா சாப்பிட்டுக்கலாம். அதேமாதிரி தான் நானும் பசி தாங்க முடியாமல் ஃபஸ்ட்டே எடுத்து சாப்பாடு போட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். யார் வீட்டு போனே தெரில. நான் சாப்பிட்ற நேரத்துக்கு மட்டும் கரெக்டாக வந்து நின்று சாப்பிட மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்துச்சு. அங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அதை விரட்டிட்டு அப்புறம் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். என்னால் கொஞ்சம் தான் சாப்பிட முடிஞ்சிச்சு. எங்கள் வீட்டில் வாழை இலை வந்து ரொம்ப அதிகமாக வேஸ்ட் ஆகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி வாழை இலையில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு 2 இலையை மட்டும் பறித்து இன்றைக்கி சாப்பிட்டுட்டோம். சரி தட்டு கழுவ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நல்லா மழைனால இலை ஆல்ரெடி கழுவி இருந்துச்சு. இதே கழுவா அப்படின்னு சொல்லிட்டு கழுவாமல் லைட்டாக மட்டும் தண்ணி தெளித்து ஹஸ்பண்டுக்கு பரிமாறி வச்சுட்டு தம்பிக்கு சாப்பாடு விட்ட போய் கிளம்பிட்டேன். அதே நேரத்தில் பார்சலும் வந்துருச்சு. அந்த பார்சலும் நான் என்ன ஆர்டர்னு பார்த்திங்கன்னா, தம்பி வந்து எதை பார்த்தாலும் கடிச்சிட்டே இருக்கானே, சரி எதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிடுன்னு சொல்லிட்டு டீத்தர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்துருந்துச்சு. நானும் அவனுக்கு மத்தியானம் செவ்வாழைப்பழம் ஊட்டிகிட்டு இருந்தேன். அப்போ அந்த பொண்ணு திரும்பவும் வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஏதாவது என் பையனும் அதை ரசித்து பார்த்துட்டே இருந்தான். அது சரி நான் எதுவும் போடாததை பார்த்துட்டு அது பாட்டில் கிளம்பிச்சு. அப்புறம் என் பையனும் சாப்பிடாம அடம் பிடிச்சிட்டே இருந்தான். சரி அது இருந்தால் அவன் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு அதுக்கு கொஞ்சம் எலும்பு தூக்கி போட்டேன். அவனும் அதை பார்த்துட்டே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டான். சரி சாப்பிட்டா போதும் சார் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன்.